கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் யாவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கென ஆயத்தம் செய்து கொள்வோம். யாவரும் அமைதியாய் இருக்க கடவோம். கடவுள் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த புதிய மாதத்தின் ஓய்வு நாளிலே நாங்கள் யாவரும் இணைந்து வந்து உம்மை வழிபடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய அருளை கொண்டு இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஆசையை தந்தமைக்காக நன்றி படைக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் இல்லங்களிலிருந்து இவ்வழிபாட்டில் இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். கர்த்தர் தாமே இவ்வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் பாடல்களின் வழியாகவும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாகவும் உம்முடைய தியானத்தின் வழியாக எங்களை வழிநடத்திரள வேண்டுமாறு இறைமைந்தன் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாகவும் பாமாலைகளிலே 9வது பாடல், பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் மந்தையவர் மேய்ப்பனார், விரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே, அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிறார் திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும்
தொழுவோம். 76ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் வழிபாட்டின் முறைமையை யாவரும் இணைந்து பின்பற்றுவோம். பக்கம் 76. கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது நம்முடைய ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். மூவொரு கடவுளை நாம் யாவரும் இணைந்து போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்திலே வந்தவரும் வருகிறவானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாகுவோம். நமக்குள் உண்மை இராது. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் அப்பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் எழுந்து நம் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தோம். இனி உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரர் அல்லர். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுளின் அரசு சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி அனைவரும் நற்செய்தியிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். நாம் நம்முடைய பாவங்களை உணரும் வழியாக கீர்த்தனைகளிலே 138வது பாடல், எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே என்ற பாடலை ஜெப நிலையிலே பாடுவோம்.
சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மறுபடியும் தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். 81ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவ அறிக்கையின் ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியிலும் நீதியிலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் நம்முடைய பாவங்களை உண்மையாக உணர்ந்து மன்னிக்கின்ற ஆண்டவரிடம் அறிக்கை செய்திருப்பதினாலே சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டார்களே. நம்முடைய வாழ்வினை சரி செய்து கொள்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா படைப்புகளுக்கும் காரணரே, வாருங்கள் நாம் இணைந்து ஆணையும் பெண்ணையும் நம்முடைய சாயலில் படைப்போம் என்று சொல்லி அவர்களை படைத்து ஒரு உடலாக ஒரு உதிரமாக அவர்களை இணைத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலும் தென்னிந்திய திருச்சபையாக திருமணம் என்கின்ற உடன்படிக்கையை கொண்டாடக்கூடிய ஒரு அழைப்பினை நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த வழிபாட்டிலே உம்முடைய எழுந்தருளினை தொடர்ந்து எங்களுக்கு ஈந்தருள வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இன்று நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 25 முடிய. The book of Genesis, chapter 2, verses beginning from 18 to 25. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 துவங்கி 25 வரை. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கும் ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடித்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்றார் என்பதே. இன்றைய நாளுக்குரிய நிருப பாடம் படிக்க கேட்போம். எபிரேயரின் நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. The book of Hebrews chapter 13 verses beginning from 1 to 6. வாசிக்க கொடுக்கப்பட்ட நிருப வேத பாடம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிப்பவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமா இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபச்சாரகரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. வாசிக்க கொடுக்கப்பட்ட நிருப பாடம் வாசித்து ஆயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று நாளுக்குரிய நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். மத்தேயுவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 துவங்கி 6 முடிய. Gospel according to Saint Matthew chapter 19 verses beginning from 3 to 6. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதி மத்தேயு 19 அதிகாரம் இறைவசனங்கள் 3 தொடங்கி 6 வரை. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதனிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்தாற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பு கொள்ளுங்கள், அன்பு கொள்ளுங்கள், உங்களை அன்பு சிறைகளில் அடைத்துக் கொள்ளாமலே அன்பு கொள்ளுங்கள், அன்பு கொள்ளுங்கள், அன்பு கொள்ளுங்கள், உங்களை அன்பு சிறைகளில் அடைத்துக் கொள்ளாமலே அன்பு கொள்ளுங்கள். அன்பென்னும் கடலுக்கு கரையாயிருங்கள், அமிழ்ந்து விடாதீர்கள். இருவரும் பண்புடன் சேர்ந்து பாடுங்கள், பாடலை பங்கு போடாதீர்கள். அன்பு கொள்ளுங்கள், அன்பு கொள்ளுங்கள், உங்களை அன்பு சிறைகளில் அடைத்துக் கொள்ளாமலே அன்பு கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள், பாரமாகாதீர்கள். நீங்கள் இருவராயிருங்கள், இணைந்தே ஒருவரை மறைத்து விடாதீர்கள். வீணையின் நரம்புகள் சுருதியில் சேர்ந்து தனித்து ஒலிப்பது போல், வீணையின் நரம்புகள் சுருதியில் சேர்ந்து தனித்து ஒலிப்பது போல், விண்மீனது போலே இருவரும் எண்ணுங்கள், சூரியன் ஆகாதீர்கள். அன்பு கொள்ளுங்கள்,
அன்பு கொள்ளுங்கள், உங்களை அன்பு சிறைகளில் அடைத்துக் கொள்ளாமலே அன்பு கொள்ளுங்கள். Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Melt me, mold me, fill me, use me. Spirit of the living God, fall afresh on me. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, எல்லா உறவுகளுக்கும் காரணரே, இன்றைய நாளிலும் திருமணம் என்கின்ற மென்மையான உடன்படிக்கையின் உறவினை குறித்து உம்முடைய வார்த்தைகளின் ஊடாக நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த உடன்படிக்கையின் உண்மையினை, ஆழத்தை உணர்ந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு ஈந்தருள வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். கடந்த வாரத்திலே திருப்பணியை குறித்து நாம் சிந்தித்தோம். அந்த திருப்பணி அனைவருக்கும் நற்செய்தி என்பதை அடித்தளமாக கொண்ட திருப்பணியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தினோம். அவ்வண்ணமே இன்றைய நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நம் யாவரும் இணைந்து சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. திருமணம் என்கின்ற ஒரு தலைப்பை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். செலிப்ரேட்டிங் தி கவனன்ட் ஆஃப் மேரேஜ். திருமணம் என்பதை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையார் சாக்ரமெண்டாக கருதுகின்றனர். ஆனால் நாம் அந்த திருமணத்தை சாக்ரமெண்டாக கருதாமல் அது உறவின் நல்லதொரு உடன்படிக்கை என்பதை அடித்தளமாக கொண்டு சிந்திக்கின்றோம். Though the Roman Catholic Church accepts marriage as a sacrament, the Reformed churches witnesses marriage as a covenant of relationship. அப்போ அந்த ஒரு திருமணத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அநேகர் திருமணம் என்று சொல்லும் பொழுது பல்வேறு அனுபவங்களும் அல்லது பல்வேறு மறுமொழிகளும் வருகின்றன. The moment we speak about marriage, we witness different responses. பல மறுமொழிகள் மகிழ்வான மறுமொழிகளாக இருக்கின்றன. இன்னும் சில மறுமொழிகள் மகிழ்வுக்கு எதிரான ஒன்றாக இருக்கின்றன. குறிப்பாக தவறான கருத்து உலகமெங்கும் பரவி இருப்பது என்னவென்றால், திருமணமானோர்கள் விடுதலை இழந்தோர் என்று கருதுகின்றனர். The moment you are tagged with another person, you have lost your freedom, you have lost your smile. இதுதான் திருமணத்தை குறித்து பலர் சிந்திக்கிறார்கள். குறிப்பாக இது வாலிபர்களின் மத்தியிலே அதிகமாக இன்றைக்கு வளர்ந்து வருகின்றன. ஆகையால் தான்
உலகம் முழுவதிலும் திருமண பிரிவு அல்லது இந்த திருமணத்திலே வரக்கூடிய சவால்கள் அதிகரித்து வருகின்றது. அப்போ இந்த திருமணம் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அவ்வளவு எளிதான ஒன்றாக நாம் இதை கருதி கொள்ள முடியாது. We cannot understand marriage to be as simple as it has been disclosed to us. இந்த திருமணம் என்பது பல்வேறு சவால்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. அந்த சவால்களை எல்லாம் நாம் சற்று செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த திருமணமே ஒரு சவால் மிக்கதாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த திருமணத்தின் சவால்களின் மத்தியிலே நம் வாழும் சூழல், திருமண வாழ்விற்கு வைக்கக்கூடிய சவால்களின் மத்தியிலே எப்படி திருமணம் என்ற அந்த உடன்படிக்கையை நாம் கொண்டாடுகின்றோம்? How are we going to celebrate this covenant of marriage when this very marriage is surrounded by challenges? Is it easy for us to celebrate this covenant of marriage is what the question that we have to raise. இப்பொழுது திருமணம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது பொதுவாக ஆண் பெண் மத்தியிலே திருமணம் என்ற ஒரு சூழலை தாண்டி இன்றைக்கு ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற சூழலும் உலகில் உருவாகி இருக்கிறது. பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. அப்போ பல்வேறு சவால்கள். So marriage is not a simple one, but marriage is a complex institution. அப்போ இந்த சவால் மிகுந்த திருமணத்தை நாம் சற்று சிந்திக்க இருக்கின்றோம். அந்த திருமணம் என்கின்ற உடன்படிக்கையை நாம் எப்படி கொண்டாட முடியும் என்பதையும் நாம் சற்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆண் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்திலே எங்கே ஆண்கள் தான் தலைமைத்துவம் வைத்திருக்க வேண்டும், பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் அல்ல, அவர்கள் குறைந்தவர்கள் என்ற நிலை எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அதிகமாக இந்த திருமண சவால்கள் ஏற்படுகின்றது. மறுபுறத்திலும் ஒரு சில பெண்களும் அந்த ஆதிக்க குணத்தை படைத்து அவர்களும் ஆளுமை செய்யக்கூடிய சூழல்கள் குடும்பங்களிலே உருவாகி இருக்கிறது. ஆகையால் ஆண் ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களை பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்போ திருமண வாழ்வு என்பது ஒருவரை ஒருவர் ஆதிக்கம் செய்யக்கூடிய வாழ்வா அல்லது ஒருவரை ஒருவர் அன்பு கூறக்கூடிய வாழ்வா என்பதை தான் நாம் சற்று கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். Is marriage uniting us to have authority over the other or affection over the other, be it a man or a woman? Bible very clearly teaches us that it is not to have authority over the other, but to be affectionate over the other. திருமறை நமக்கு ஆதிக்கம் செய்வதை காட்டிலும் அன்பு கூறுவதை தான் அதிகமாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போ திருமண வாழ்வு என்பது ஆதிக்கம் செய்வதற்காக செய்யக்கூடிய ஒன்றல்ல, மாறாக அன்பு கூறுவதற்காக என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருமறையை எடுத்து கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உள்ள அந்த உறவை சற்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நல்லதொரு உருவகமாக திருமண உருவகத்தை தான் அவர்களை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். The bride and the bridegroom. கடவுள் மணவாளன் என்றும்
இஸ்ரேல் மக்கள் மணவாட்டி என்றும் சொல்லி ஒரு நல்ல உருவகத்தை எடுத்து இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவினை குறித்து பேசியிருக்கிறார்கள். அப்போ கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உள்ள உறவை நாம் எடுத்து இந்த திருமண ஒப்பந்தம் அல்லது திருமண உடன்படிக்கை என்கின்ற உருவகத்தோடு நாம் சற்று சிந்திக்கும் பொழுது திருமறையிலேயே நாம் அறிந்து கொள்கின்றோம், அந்த உடன்படிக்கையின் உறவின் பயணம் எளிதானது அல்ல. காரணம், அவ்வப்போது கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது படுகின்ற கோபம், இஸ்ரேல் மக்கள் அவ்வப்போது கடவுள் மீது படுகின்ற கோபம், இஸ்ரேல் மக்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கடவுள் அவர்களை சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, இஸ்ரேல் மக்கள் அவ்வப்போது கடவுளை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆகையால் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுளின் அன்பின் ஆழத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசியா இறைவாக்கினரின் வழியாக கோமேர் என்ற ஒரு பாலியல் தொழில் ஈடுபட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உருவகம். அப்போ கடவுளை விட்டு விலகி போகக்கூடியவர்கள் கடவுளின் அன்பினை விட்டு விலகி போகிறார்கள், கடவுளின் உறவினை விட்டு விலகி போகிறார்கள். அந்த திருமணம் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருக்கக்கூடிய திருமணம் என்கின்ற அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழல். But that is the reality that we read in the text. Even Yahweh and Israel were not able to journey together having the covenant of marriage as a metaphor. There were challenges and both were trying to overcome these challenges, and both were going astray from each other and both were coming back to each other. அப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய சவால் மிக்க ஒரு பயணம். அப்போ திருமறையிலேயே நமக்கு அந்த சவாலை நாம் சற்று பார்க்கின்றோம். கடவுளும் யாவேவும் இஸ்ரேலும் அவருக்கு உண்டான உறவினை மணவாளன் மணவாட்டி என்கின்ற ஒரு உருவகத்தை கொண்டு பேசுவது. ஒருவேளை யோவான் நற்செய்தியாளர் இதன் பின்னணியத்திலே தான் இயேசுவின் அற்புதத்தை ஒரு திருமணத்திலே ஆரம்பிக்கிறாரோ என்று நான் சற்று சிந்தித்து பார்க்கின்றேன். அப்போ அந்த கானாவூரின் திருமணத்திலே நடைபெறக்கூடிய அந்த அற்புதம் ஒருவேளை அந்த குடும்ப சூழலை சமாதானத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கலாம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். Since Yahweh and Israel were struggling together in their journey with the metaphor of bride and the bridegroom, I feel that Jesus begins his ministry according to Gospel of John in the wedding of Cana, and he brings forth peace and harmony in such a situation. அப்போ கண்டிப்பாக திருமண வாழ்வின் பயணத்திலே முரண்பாடுகளும் திருமண வாழ்வின் பயணத்திலே விவாதங்களும் வாதங்களும் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட சூழலிலே எப்படி கடவுளின் வார்த்தை ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது நாம் படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகவும் சிறப்பான ஒரு வசனம் 23வது வசனம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், கடவுள் ஆதாமுக்கு ஒரு நீண்ட உறக்கத்தை கொடுத்து ஆதாமின் விழா எலும்பினை எடுத்து அந்த விழா எலும்பினை கொண்டு ஏவாளை உருவாக்கி ஆதாமுக்கு முன்பு கொண்டு வருகிறார். ஆதாம் நித்திரையிலிருந்து எழுந்த உடனே ஏவாளை கண்டவுடன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான், இது என் எலும்பின் எலும்பு, இது என் செதையின் செதை என்பது. அப்போ திருமண வாழ்விலே இணையக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய நற்செய்தியின் வார்த்தை
இந்த வார்த்தையாகும். இது என் எலும்பின் எலும்பு, இது என் செதையின் செதை. This is the bone of my bone and this is the flesh of my flesh. அப்போ என் எலும்பின் எலும்பும் என் செதையின் செதை என்று சொல்லும் பொழுது அதில் எந்த விதமான ஒரு பிரிவினையும் இல்லை, எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லை, எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. அப்போ கடவுளின் உடன்படிக்கை உலகம் வைத்திருக்கக்கூடிய பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகளை முறியடிக்கக்கூடிய உடன்படிக்கை. Marriage as a covenant will be celebrated only when it transcends the divisions and the hierarchical boundaries that is created by the society between any individuals who get married. அப்போ இது என்னுடைய உடலின் உடல், இது என்னுடைய செதையின் செதை. இது மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. திருமண ஒப்பந்தத்திலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை அவ்வப்போது அவர்களின் துணையை பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இது என்னுடைய உடலின் உடல், இது என்னுடைய செதையின் செதை. அப்படி நாம் சொல்லும் பொழுது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய செதைக்கும் நாம் பங்கம் வகிக்க மாட்டோம். When we profess that this is the bone of my bone and flesh of my flesh, we truly believe that there will not be any domestic violence among men and women. A man and a woman are called to be enfleshed together. அப்போ அந்த திருமண ஒப்பந்தம் நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அந்த திருமண ஒப்பந்தம் உலக பாகுபாடுகளையும் உலக ஏற்றத்தாழ்வுகளையும் முறியடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. So dear friends, marriage as a covenant is to be celebrated, and it will be celebrated only by those who affirm that their spouses are the bone of their bone and the flesh of their flesh. ஒவ்வொருவரும் தங்களுடைய துணை தங்களின் எலும்பின் எலும்பும் தங்களின் செதையின் செதை என்று எப்பொழுது சொல்லுகிறார்களோ அப்பொழுது அந்த திருமண ஒப்பந்தத்தை கொண்டாட முடியும். காரணம், அந்த திருமண ஒப்பந்தம் பாகுபாடு அற்ற ஒப்பந்தம், பெண்களை இரண்டாம் பட்சமாக பார்க்காத ஒரு ஒப்பந்தம், பெண்களை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். So marriage as a covenant breaks the boundaries and hierarchies created between two individuals in the name of marriage. இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 6வது வசனம் வரைக்கும் இதிலே திருமணத்தை குறித்து எழுத்தாளர் பேசும் பொழுது திருமணத்தை ஒரு மரியாதைக்குரியதாகவும் மதிப்புக்குரியதாகவும் கருத வேண்டும். It should be held in honor. அடுத்தது, அந்த திருமணத்திலே உண்மை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். அப்போ திருமணம் என்பது மாண்பை மையப்படுத்திய ஒன்று. ஆனால் மாண்பை மையப்படுத்திய ஒரு திருமணம் இன்றைக்கு மதிப்பை மையப்படுத்தக்கூடிய திருமணமாக மாறியிருக்கிறது. The marriage which is supposed to be held in honor has been transformed to be held in status quo. அப்போ மாண்பு என்பது மாறி மதிப்பு என்பது அங்கே உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த மதிப்பு என்று வரும்பொழுது அடுத்த ஏற்றத்தாழ்வுக்கு நாம் வழிவகுக்கக்கூடியவராக இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு திருமணத்திற்காக பெண் பார்க்கும் பொழுதோ சரி, ஆண் பார்க்கும் பொழுதோ சரி,
முதல் கேட்பது அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்பது கூட அல்ல, மாறாக அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்றுதான் முதல் கேள்வியே. Even among the Christians, when we plan for the wedding of our children, the first question that we raise is, which community or caste do they belong to? We never ask whether they are Christians, but we ask which community or caste they belong to. அடுத்தது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, அடுத்தது அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, நல்ல சம்பளம் வாங்குறாரா, உயரமா இருக்காரா, வெள்ளையா இருக்காரா. அப்போ இதெல்லாமே தான் ஒரு திருமணத்திற்கான தகுதியாக இருக்கிறது. If a person meets all these needs, if a person meets all these expectations, only then they agree for the wedding. ஆகையால் தான் நான் சொன்னேன், திருமணத்தை ஒரு மாண்புக்குரியதாக எடுத்துரைக்க வேண்டும். மனித மாண்பு, dignity breaks all these things. அந்த மாண்பு நமக்கு கொடுத்தவர் ஆண்டவர். ஆகையால் தான் மக்களாக இல்லாமல் இருந்த நீங்கள் மக்களாக மாறினீர்கள். No people were transformed into people. That is what the scripture says. The Israel under the Egyptian slavery were no people, but when they came into the Lord, they were called as people. So they were honored. The slaves were called as human beings. That is the greatest honor that God gives us. So when we get in touch with the others, நாம் திருமணம் ஆகும் பொழுது மாண்புக்குரிய மனிதர்களாக திருமணத்திற்குள்ளாக இணைகின்றோம், மதிப்புக்குரியவர்களாக திருமணத்திலே இணைவதல்ல. So we are united as dignified human being, rather the human being of status quo. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்குள்ளவே திருமணம் என்று ஒன்று நடக்கிறது என்றால் அங்கு கிறிஸ்து மையமாக இல்லை. இதான் உண்மை. Christ is not centered in any wedding of any Christians in today's context. It is their caste, their class, and it is their status quo which becomes the center in today's wedding context. ஆனால் எபிரேயர் நிருபத்திலே அதை மாண்பாக நாம் கருத வேண்டும். We have to hold this wedding as an honor. ஏன் என்று நாம் சற்று பார்க்கும் பொழுது அதே பகுதியிலே 6வது வசனத்திலே கடவுள் என் துணையாளராக இருக்கின்றார் அல்லது the Lord is my helper என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவாள் என்ற பெயர் எசேர் என்ற எபிரேய மொழியிலிருந்து வருகின்றது. அந்த எசேர் என்பதற்கு உதவியாளர், ஹெல்பர் என்று பொருள். அப்போ 2 முக்கியமான கருத்துகள் நாம் ஆதியாகமத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருந்த சூழல், மனிதன் உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருந்த சூழல் என்று சொல்லும் பொழுது வாழ்வின் உதவிக்காக ஒரு மனிதன் ஏங்கிக் கொண்டிருந்த சூழலிலே தான் ஏவாள் படைக்கப்பட்டார். அப்போ ஏவாளின் படைப்பு வாழ்வுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தது. That is what Ezer is known as. A man who was yearning for life, who was fighting for life and who was in need of help. It is at that situation Eve comes as a helper to Adam. And then Adam lives. அப்போ மனிதன் உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு உதவியாளரை கடவுள் அனுப்புகின்றார். அந்த உதவியாளர் தான் ஏவாள். அந்த உதவியாளர் என்கின்ற வார்த்தை அதிகமாக கடவுளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கூற்று
கடவுள் ஆதாமை படைத்தார், ஆதாமிலிருந்து ஏவாள் படைக்கப்பட்டாள் என்று பவுல் பேசுகின்ற கூற்றை சற்று முறியடிக்கக்கூடியதாக இருக்கிறது. Paul often speaks about God creating Adam or man and women being created out of a man. However, the scripture emphatically states that when a man was in need of help, at the threshold of death, Eve was created to help him. அப்போ உதவியாளர், அந்த கடவுளை நாம் உதவியாளர் என்று பார்க்கும் பொழுது நமக்கு நிகரானவராக பார்க்கின்றோமா அல்லது நமக்கு குறைந்தவராக நாம் பார்க்கின்றோமா? கடவுளே எனக்கு உதவியாளர் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த கடவுள் நமக்கு நிகரானவரா அல்லது அந்த கடவுள் நமக்கு கீழானவரா என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடவுள் உதவியாளர் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு நிகரானவர் அல்ல, அவர் நம்மையும் உயர்ந்தவர் என்று பேசிக் கொள்கிறோம். ஆனால் ஏவாள் என்பதற்கு உதவியாளர் என்கின்ற பொருள், அந்த ஏவாளுக்கு மாத்திரம் உதவியாளர் என்கின்ற பொருள் வரும் பொழுது நமக்கு மேலாக அல்ல, நமக்கு நிகராக அல்ல, நமக்கு கீழாகத்தான் நாம் அவரை சிந்தித்து பார்க்கின்றோம். ஆகையால் தான் மாண்பை கடவுள் திருமணத்திலே முக்கியத்துவம் பெறுத்துகிறார். So marriage to be held in honor, marriage to be held in all dignity, not in status quo. அப்போ இரண்டாவதாக திருமணம் என்கின்ற ஒப்பந்தத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அந்த திருமணம் மாண்பினை மையப்படுத்தக்கூடிய திருமணமாக இருக்க வேண்டும், மதிப்பினை மையப்படுத்தக்கூடியதாக அல்ல. Secondly, if at all we have to celebrate marriage as a covenant, this marriage should lay its emphasis on honor and dignity, not on status quo and humiliation. அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய உதவியாளர் என்றால் ஆதாம் உதவிக்காக ஏங்கின சூழலிலே அந்த உதவியாளரே ஏவாளாக தன்னை வெளிப்படுத்தின ஒரு மிகப்பெரிய நற்செய்தி நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். If God is our helper, when Adam was in need of help, God discloses God's self in and through Eve as an helper to Adam. And that is what we are called to honor and celebrate. மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை சிக்க வைப்பதற்காகவே கேள்விகளை எழுப்பக்கூடியது. அதாவது ஒருவரை சிக்க வைப்பதற்காக கேள்விகள் எழுப்பக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏராளமானவராக இருக்கிறார்கள். திருமறையை படித்து உண்மையிலேயே அந்த திருமறையின் வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களை காட்டிலும் வெறும் அந்த பகுதியை புரிந்து கொள்ளாமலே படித்து கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரே ஆனால் நீ மாற்றி சொல்லுகிறாயே என்று சிக்க வைப்பதற்காக கேள்விகளை எழுப்புவதே அதிகம். The questions with regard to the scripture is more to trap than to discern the understanding. That is what we find in today's churches. அப்போ இங்கே மூன்றாவது வசனம் சொல்வது பரிசேயர் இயேசுவை சோதிக்கும்படியாக வந்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த கேள்வி மிகவும் சவால் மிக்க ஒரு கேள்வி. அந்த கேள்வியை இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் எழுப்பிக் கொண்டு அந்த கேள்வியை இன்றைக்கு எல்லோரும் நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன கேள்வினா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய முடியுமா என்ற கேள்வி. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய முடியுமா என்கின்ற கேள்வி. இப்போ இந்த கேள்வியை நான் திருச்சபைக்கு கேட்டேன் என்றால் என்ன சொல்வீர்கள்? If at all I pose this question, is it lawful for a man to divorce his wife, to the congregation, what would be the response of the congregation? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? திருமறை சொல்வது விவாகரத்து செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துவோம்.
அப்போ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விவாகரத்து செய்யக்கூடாது, விவாகரத்து செய்யலாம் என்று பதில் கொடுப்பதில்லை. அங்கே ஒரு விளக்கத்தை கொண்டு வருகிறார். ஏன் விளக்கத்தை கொண்டு வருகிறார் என்றால், விளக்கம் தான் சூழலிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். Jesus, rather giving a direct answer saying that yes you can divorce or you cannot divorce, Jesus starts to interpret the situation. He says, நீங்கள் திருமறை படிக்கவில்லையா? அதில் என்ன சொல்லியிருக்கிறது? கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் என்பதை திருமறை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதுவும் அவருடைய சாயலில் படைத்தார் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்போ இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஆதாம் ஏவாளுடைய கதையை எடுத்து சொல்லியிருப்பாரே, ஆனால் ஆதாமிலிருந்து ஏவாள் வந்தால் ஆகையால் ஏவாள் கண்டிப்பாக ஆணை விட குறைந்தவள் என்பதை வலியுறுத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கேயும் ஆதாம் ஏவாள் கதையை பயன்படுத்தவில்லை. அப்போ இங்கே இவர்களுக்கு மறுமொழியாக இயேசு கிறிஸ்து சொல்வது, நீங்கள் திருமறை படிக்கவில்லையா? அதில் என்ன சொல்லியிருக்கு? கடவுள் துவக்கத்திலே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக ஒரே நேரத்திலே படைத்தார் என்பதாகும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல், கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல், ஆணையும் பெண்ணையும் சமமாக தன்னுடைய சாயலில் படைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல், பெண்களை குறைவாக கருதி அந்த பெண்களை ஒடுக்கி, அந்த பெண்களை மாண்போடு பார்க்காமல் எப்பொழுதும் அந்த பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்திருப்பீர்கள் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் அல்லவா என்று சொல்லி மறுபடியும் தொடருகின்றார். அது என்ன சொல்றாருன்னா, 5வது வசனத்தினால, ஆகையால் தான் ஒரு மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று. எல்லாத்துக்கும் பைபிளை காட்டி நியாயம் பேசக்கூடியவர்கள் இந்த வசனத்திற்கு நியாயம் சொல்லுங்கள். For everything we pick the Bible and try to justify. Bible says, ஒரு ஆண் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது சொல்லுங்க? ஆண் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருக்கிறாரா, இல்லது பெண் தகப்பனையும் தாயையும் விட்டு கணவனோடு இசைந்திருக்கிறாங்களா? இங்க மாத்திரம் பைபிள் தேவையில்லை இல்ல? ஸோ எங்கெல்லாம் நமக்கு பைபிள் தேவையோ அங்கெல்லாம் நம்ம பைபிளை பயன்படுத்திக்கிறோம். Now Jesus is making it very clear. First of all, Jesus is trying to establish that God created male and female at the same time as equals, as co-equals. கடவுள் ஆணையும் பெண்ணையும் சமமாக ஒரே நேரத்தில் படைத்தார் என்பதை முதலாவது இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகின்றார். இரண்டாவது, சமூக சூழலையும் வலியுறுத்துகின்றார். என்ன சமூக சூழல் என்றால், ஒரு ஆண் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்பதை. அப்ப இயேசு கிறிஸ்து தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என்பதை சொல்லும் பொழுது, தகப்பனையும் தாயையும் விட்டு போய் வெறும் மனைவி கூட சேர்ந்தனோன்றது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சேர்ந்துட்டு இருக்கிறோம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றாக வாழ்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, திருமணத்தில் இணையக்கூடிய ஆணாகவும் சரி பெண்ணாகவும் சரி யாராக இருந்தாலும் தங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றாக வாழ்வார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அடுத்தபடிதான் அந்த வசனத்தை கொடுக்கிறார். இன்னும் சற்று போய் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இணைந்திருப்பார்கள் என்று திருமறை சொல்லவில்லை. அதனால தான் நான் சொன்னேன், இது என் எலும்பின் எலும்பு, இது என் சதையின் சதை. So Jesus again re-emphasizes that they are not two individuals but they are one. அப்படின்னா ஒரே ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை. நீ உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே உன் மனைவிக்கு செய், அவ்வளவுதான். உன் மனைவி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுவே நீ உன் மனைவிக்கு செய். அந்த வசனத்தை நான் மாற்றி சொல்றேன்.
அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, ஒரே உடல் என்று சொல்லும் பொழுது உன் மனைவி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுவே உன் மனைவிக்கு நீ செய். அப்போ இதெல்லாம் ஒருவர் பின்பற்றுவார்களே ஆனால் கண்டிப்பாக விவாகரத்திற்கு இடமில்லை. முதலாவது, ஆணும் பெண்ணும் சமமாக கடவுள் படைத்திருக்கிறார். அதிலே ஆண் பெண் மீது ஆதிக்கம் செய்யக்கூடாது, பெண் ஆண் மீது ஆதிக்கம் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லும் பொழுது இருவரும், கணவனும் சரி மனைவியும் சரி, தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றாக வாழ்வார்கள். அதிலே மூன்றாவதாக இயேசு அழுத்தம் கொடுக்கக்கூடியது, இது என் எலும்பின் எலும்பு, இது என் சதையின் சதை என்பதாகும். அப்போ இந்த மூன்றும் இன்றைக்கு இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இது மூன்றை பற்றி சொல்லி கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை யாரும் பிரிக்கக்கூடாது என்று கடைசியில் முடிக்கிறாரு அந்த வசனத்தை. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இணைவிலையும் நம்ம தான் இருக்கிறோம், பிரிவிலையும் நம்ம தான் இருக்கிறோம். கடவுள் இணைச்சாருன்னு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பொண்ணு பார்க்க போகும்போதும் பையன் பார்க்க போகும்போதும் நம்ம தகுதிக்கு ஏற்றவங்களா, நம்ம இனத்தாரா, நம்ம சமயத்தாரா, இதெல்லாம் கேட்குறோம். யார் இணைக்கிறது? இது கடவுள் இணைக்கிறாரா? கடவுள் இணைக்கிறது இல்லை, நம்மளாவே இணைக்கிறோம். அடுத்தது யார் பிரிக்கிறது? நம்மளாவே தான் பிரிக்கிறோம். அப்போ மாண்பை தாண்டி மதிப்புகளை மையப்படுத்தி நாம் ஒரு இணைவுக்குள்ளாக வருவோம் என்றால் அந்த இணைவு எப்பொழுதும் சவால் மிக்கதாக இருக்கும், போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். So God does not play any role in either bringing people together nor separating them. God played an important role in bringing Adam and Eve together. ஆதாமும் ஏவாளையும் கடவுள் இணைத்தார், அது உண்மை. திருமறையை பொறுத்த மட்டிலும் அந்த இருவரையும் எப்படி இணைத்தார்? ஒரே உடலாக, ஒரே சிதையாக இணைத்தார். ஆனால் இன்றைக்கு கடவுளின் பேரிலே நம்ம தான் இணைக்கிறோம். It is not God. I can emphatically state that it is not God who joins us. It is all our status quo, it is all our expectation that brings us together in the wedding. ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கொண்டு திருமணத்தில் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த திருமணத்திலே கடவுள் நம்மை ஆசீர்வதித்து, ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்பினாலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், ஆனால் இனி கடவுளுடைய வார்த்தையினாலே இணைந்து வாழுங்கள் என்பதை தான் கடவுள் ஆசீர்வாதமாக கொடுப்பார். அப்போ கடவுளின் வார்த்தைக்கு இணங்கி நாம் வாழவில்லை என்றால்தான் அது கடவுளின் வார்த்தையை தாண்டி செல்கிறது. அது சவால் மிக்க ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு என் அண்டை வந்து என்னுடைய கணவன் தினந்தோறும் குடித்து விட்டு என்னை அடித்து கொண்டே இருக்கிறார், நான் தூக்கு போட்டு மறித்து விடலாம் என்று யோசிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லணும்? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லலாமா? அல்லது ஒரு கணவன் வந்து என் மனைவி எப்பொழுதும் என்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? அப்போ எப்பொழுது மதிப்பை மையப்படுத்தி திருமண வாழ்வினை நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது அந்த திருமண வாழ்விலே கண்டிப்பாக சவால்கள் இருக்கும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து படிப்படியாக விளக்குகின்றார். உடனடியாக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லவில்லை, உடனடியாக விவாகரத்து செய்து விடலாம், விவாகரத்து செய்யக்கூடாது என்று சொல்லாமல் விளக்குகிறார். ஆனால் அப்போ கூட இந்த மக்கள் திருந்தலை. இதை கொஞ்சம் விளக்குனாதான், ஏன்னா பாதியில் விட்டு போயிட்டா தப்பாக சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்குவீங்க. நம்மளை மாதிரியே தான் பரிசேயரும் சதுசேயரும்.
அப்போ கூட இயேசுவை விடல. இயேசு அவ்வளோ தெளிவாக விளக்கின பிறகும், though Jesus was giving them a clarity of the situation, they were not living Jesus. அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ மோசே மாத்திரம் என்ன சொன்னார்? மோசே ஏன் விவாகரத்து செய்ய சொன்னார் அப்படின்றாங்க. அப்போதான் இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவான ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசே அந்த சூழலுக்கு அந்த கட்டளை கொடுத்தார். ஏனென்றால் நீங்கள் கல்லான நெஞ்சம் படைத்தவர்களாக இருந்தீர்கள். You were hard-hearted people and that is why Moses gave you that. அப்புறம் என்ன அர்த்தம்? மோசஸ் கொடுத்தது தப்பு இல்லை. ஒருவேளை மோசஸ் 10 முறை விளக்கி இருப்பார். 10 முறை விளக்கியும் நான் என்ன சொல்லியிருப்பேன்? இல்லை நான் தான் தலைவன், நான் தான் மேலே, இல்லை நான் ஆதிக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கல்லான இருதயத்தை அதுக்கப்புறமா சொல்ல முடியாது. சரி போடா, ஏதாவது பண்ணின்னு போடான்னு மோசஸ் சொல்லிட்டு இருப்பார். அதுதான் நடக்குது. So Jesus makes it very clear. He says, it was because you were so hard-hearted that Moses allowed you to divorce your wives. But from the beginning it was not so. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஆதியிலிருந்து அந்த பிரச்சனையும் அந்த சவாலும் இல்லாமல் இருந்தது. ஆனால் கல்லான இருதயம் கொண்டவர்களாக இன்றைக்கு ஆண் பெண் அப்பா அம்மா எல்லோரும் கல்லான இருதயம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுதுதான் குடும்ப வாழ்விலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகையால் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு விளக்கினவைகளை நாம் சற்று பார்க்கும் பொழுது, அந்த விளக்கத்திற்குள்ளாக நாம் நிற்போம் என்றால் குடும்ப வாழ்விலே வரக்கூடிய சவால்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஆனால் கல்லான இருதயம் கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நாம் இருப்போமே என்றால் கண்டிப்பாக நம்முடைய குடும்ப சூழலின் சவால்கள் வித்தியாசமாக இருக்கும். So finally, Jesus calls us to reinterpret the very understanding of marriage and divorce, having Bible as the source. இயேசு கிறிஸ்து மூன்றாவதாக நாம் திருமணம் என்கின்ற உடன்படிக்கையை கொண்டாட வேண்டும் என்றால் திருமறை கடவுளின் வார்த்தையை அடித்தளமாக வைத்து திருமணத்தையும் விவாகரத்தையும் மறுவிளக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஆகையால் அன்பானவர்களே, marriage is to be celebrated as a covenant, but we can celebrate this marriage as a covenant when it breaks the boundaries created by the society. சமூகம் உருவாக்கின ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து இது என்னுடைய உடலின் உடல், இது என்னுடைய செதையின் செதை என்று எப்போ சொல்லுகிறோமோ அப்போ திருமணத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக, மாண்பு என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு என்பதை நாம் வெறுக்கும் பொழுது அந்த திருமண ஒப்பந்தத்தை கொண்டாட முடியும். Secondly, when we honor, when we hold this marriage in honor and in all dignity than in status quo and humiliation, we can celebrate this. மூன்றாவதாக, திருமறையின் அடிப்படையிலே சூழல் சார்ந்து திருமணத்தையும் விவாகரத்தையும் நாம் மறுவிளக்கம் செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த ஒப்பந்தத்தை அல்லது உடன்படிக்கையை நாம் கொண்டாட முடியும் என்று இயேசு கூறுகின்றார். Finally, Jesus emphatically states that we have to reinterpret the very understanding of marriage and divorce having the word of God as the basis. ஆகையால் கடவுளின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு திருமணத்தை நாம் மறுவிளக்கம் செய்து பாகுபாடு அன்றி, ஏற்றத்தாழ்வு அன்றி, இது என்னுடைய உடலின் உடல், இது என்னுடைய செதையின் செதை என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வழிபாட்டு புத்தகத்திலே 88ஆம் பக்கத்திலுள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வழிபாடு தலங்கள் திறப்பதற்காக யோசித்து கொண்டிருக்கின்றோம். அதை குறித்து பரிபாலன குழுவிலோ நம்முடைய திருமண்டலத்திலிருந்தும் சில ஆலோசனைகளை முன்னிட்டு வழிபாடு தலங்கள் திறப்பதா அல்லது தொடர்ந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக வழிபடுவதா என்பதை குறித்து நாங்கள் உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே அறிவிப்போம். அநேகர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை முன்னிட்டு நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தின் குடும்பங்களையும் நம் நாட்டின் குடும்பங்கள் உலக குடும்பங்கள் அனைத்தையும் மனதில் கொண்டு தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நல்மைப்பன் திருச்சபையின் குடும்பத்தாருக்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய நல்மைப்பன் திருச்சபையின் குடும்பத்தின் அங்கமாய் இருந்த திரு TMK மணி ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் கடந்த வாரத்திலே நித்திரை அடைந்தார். ஆகையால் ஒரு நிமிடம் நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலே மௌனமாய் இருந்து TMK மணி ஐயாவின் வாழ்விற்கு நன்றி செலுத்துவோம். TMK மணி ஐயா நல்மைப்பன் திருச்சபையின் குடும்பத்தை சார்ந்தவர் மாத்திரமல்ல, குறிப்பாக கிரைஸ்ட் தி சேவியர் திருச்சபை அங்கத்தினராக இருந்து அங்கேயும் திருச்சபைக்காக திருப்பணிகளை செய்தவர். ஆகையால் கிரைஸ்ட் தி சேவியர் திருச்சபையிலிருந்த புறப்பட்ட சில குடும்பங்கள் தான் கிறிஸ்து கல்வாரி திருச்சபையை துவங்கினார்கள். அப்படி பார்க்கும் பொழுது TMK மணி ஐயா அவர்கள் இந்த 3 திருச்சபைக்கும் தொடர்பு கொண்டவர். ஆகையால் நாம் அனைவரும் அவருடைய வாழ்வினை சற்று நினைத்து அந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துவோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, தர்மையான வேளையிலும் திரு TMK மணி ஐயா அவர்களின் வாழ்வினை முன்னிட்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மண்ணுலக வாழ்விலே அவரை கொண்டு நீர் செய்து வந்த நற்பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவரின் வாழ்வின் வழியாக அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய நல்ல வாழ்வின் தகவுகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அவர் விட்டு சென்றிருக்கின்ற நினைவுகள் அனுபவங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே துணையை இழந்து தவிக்கக்கூடிய துணைவியாருக்கும் தகப்பனை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தாத்தாவையும் உறவினையும் நட்பினையும் விசுவாசியையும் இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்திரல வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலே TMK மணி ஐயாவோடு இணைந்து எங்கள்
திருச்சபைகளின் குடும்பங்களிலே சார்ந்திருக்கக்கூடிய தூர உறவினர்களும் சிலர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் நினைத்து அவர்களின் வாழ்விற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்திரள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கக்கூடியவர்கள் நிறைவான வாழ்வினை அடைகிறார்கள் என்கின்ற விசுவாசத்தோடு இவர்களின் வாழ்விற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாய் டிஎம்கே மணி ஐயாவின் குடும்பத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய ஆறுதலும் உம்முடைய சமாதானமும் அவர்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வழிபாட்டிலே நாங்கள் யாவரும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஈந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வழிபாட்டு மனைக்குள் பிரவேசித்து வழிபட வேண்டும் என்கின்ற எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஜெபங்கள் ஆண்டவர் நிறைவேற்றியருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். குறிப்பாக இதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்களும் அண்டை வருகின்றோம். இன்னும் உலகத்திலே ஏராளமான பாதிப்புகளை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஒருவரே இதை புரட்டி போட முடியும் என்பதிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸின் வீரியத்தை ஆண்டவர் குறைத்து போடவும், அதை முறியடிக்கவும், ஆண்டவரே அதை எதிர்கொள்ளவும், அதை போரிடக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலினையும் உடல் வலிமையினையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீர் கொடுத்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். இது பரவுவது குறைந்து போகவும், இதனாலே மரணங்கள் குறைந்து போகவும், உலகமெங்கும் அனைவரும் வாழ்வு பெறவும் நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நோய் மாத்திரமல்லாமல் பல்வேறு பலவீனங்களினாலே ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வாழ்வின் ஆண்டவர், அதிலே நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம். வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், அதுதான் எங்களுடைய விசுவாசம். ஆகையால் அனைவருக்கும் மருத்துவர்களின் வழியாக, மருத்துவங்களின் வழியாக, மருத்துவ உதவியாளர்களின் வழியாக வாழ்வின் பலனை நீர் கொடுத்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே, சமூக தீமைகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். ஏராளமான சமூக தீமைகள் மனிதர்களை மனிதர்களாக கருதாமல் அம்மனிதர்களின் வாழ்வினை பறிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அம்மனிதர்களின் மாண்பினை சிதைக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட சமூக தீமைகள் எங்களுக்குள்ளாகவும் ஊறி இருப்பதை நாங்கள் உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த சமூக தீமைகள் சமூகத்திலிருந்து வெளியேறவும், ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவரை ஒருவர் தாங்கவும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அனைவருக்கும் தாரும். அவ்வண்ணமே அன்பின் ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலே, வட மாநிலங்களிலே இயற்கையின் சீற்றம், பலத்த மழையினாலே, புயலினாலே, வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மக்கள் ஒரு புறத்திலே இந்த வெள்ளத்திலே தவித்து கொண்டிருக்கிறார்கள், மறுபுறத்தில் நோயில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அவர்களை விடுதலை செய்தள்ள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். குறிப்பாக நல்ல இயற்கை சூழலை கொடுத்து இந்த நோயை முறியடித்து, ஆண்டவரே, அதனூடாக நீர் எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்வண்ணமே அன்பின் ஆண்டவரே, பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல்வேறு தலங்களுக்கு பணிகளுக்கு செல்கிறார்கள். குறிப்பாக ஆண்டவரே,
தூய்மை பணிகளை செய்யக்கூடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே தெருக்களிலும் இல்லங்களிலும் தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முழுமையான சத்தினையும் முழுமையான பாதுகாப்பினையும் ஆண்டவர் தந்தள்ள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அவ்வண்ணமே குடிசை பகுதிகளிலே வாழக்கூடிய மக்களுக்கும் ஆண்டவரை எந்த விதத்திலும் இந்த நோய் அவர்களை அணுகாதபடிக்கு அந்த மக்களை முற்றிலுமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலர் சுகவீனமாக இருந்து சுகம் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, முழுமையான சுகத்தை பலத்தை ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பத்தாருக்கும் நீர் தந்தரல வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தர் தாமே உம்முடைய சமாதானத்தை குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஈந்தரல வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். குறிப்பாக குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளியே போக முடியாத சூழல், இயற்கை இன்னொரு புறத்திலே குழந்தைகளை பாதிக்கக்கூடிய சூழல், இதன் மத்தியிலே குழந்தைகளுக்கு நல்ல சக்தியை நீர் கொடுத்து, தடுப்பு சக்தியை கொடுத்து, எந்த பலவீனமும் குழந்தைகளை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களின் குழந்தைகள் மாத்திரமல்ல, உலக குழந்தைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக முக்கியமாக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல தடுப்பு சக்தியை தந்தரல வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே திருமண நாளினையும் பிறந்த நாளினையும் கொண்டாடினோருக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே புதியதொரு ஆண்டினை அவர்களுக்கு ஈந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டு அவர்களின் வாழ்விலே புதுமைகளை கொண்டு வரக்கூடியது ஆண்டாகவும், ஆண்டவரே புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை முடிசூட்டக்கூடிய ஆண்டாகவும், நல்ல உடல் சுகம்பலம் ஜீவனினாலே அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டாகவும், கர்த்தர் தாமே உம்முடைய சமாதானத்தினாலே அவர்களை நிரப்பக்கூடிய ஆண்டாகவும், இன்னும் மென்மேலும் ஆண்டவரே ஏராளமான பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அவர்கள் காணவும் உமக்கு நன்றி படைக்கவும் கிருபை செய்தள்ள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். மீண்டுமாய் நாங்கள் யாவரும் குடும்பமாக எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எப்பொழுது நாங்கள் ஆலயத்திலே ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திப்போம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாளை வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு ஈந்தரல வேண்டுமாறும், நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை வழிபட்டு உமக்கு நன்றி படைக்க கிருபை புரிந்தரல வேண்டுமாறு இறை மைந்தன் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆசீர்வாதத்தை இணைந்து பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பங்களோடும் நாம் வாழும் சமுதாயத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர் எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர். மாதையாழ இயேசுநாதா அன்பு மாயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி ரட்சிப்பா சந்திப்பீர். உமது நல் ஆவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாரும் சுத்த அன்பின் வடிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி ஆடியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி